ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த தலைவர், தமிழ்நாட்டு அரசியல் நீண்ட நெடிய வரலாற்றுக்கு சொந்தக்காரர் திருநாவுக்கரசர் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். சமீப காலத்துல காங்கிரஸ் பற்றி வரக்கூடிய ஒரு விமர்சனம், திமுக ரொம்ப கம்மியான சீட்டு தருதுப்பா, விஜயோட போக வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சில பேர் கட்சியிலேயே, உங்க கட்சியினுடைய மூத்த தலைவர்கள், அவங்க எல்லாருமே அவங்க நண்பர்கள் தான், நான் பேர் கூட சொல்ல விரும்பல, அவங்க எல்லாருமே அவங்க நண்பர்கள் தான், அவங்களுடைய சீனியராகவும் இருப்பாங்க, ஜூனியராகவும் இருப்பாங்க, அவங்க சமகாலத்தவராகவும் இருக்கிறாங்க. வெளிப்படையா விஜயோட பேசுறாங்க, விஜயோட அப்பாவோட பேசுறாங்க. பிரவீன் சக்கரவர்த்தி என்பவர் போய் தனியா பேசியிருக்காரு. கேட்டா ராகுல் காந்தியே விஜய்கிட்ட பேசினார் தெரியுமா அப்படின்லாம் சொல்றாங்க. என்ன சார் நடக்குது? திமுக அலையன்ஸ்ல நீங்க உங்களை போன்ற தலைவர்களும் உறுதியா இருக்கீங்கிறீங்க, செல்வ பிறந்தையும் உறுதியா இருக்கிறாங்க. இப்படி ஒரு கான்செப்ட் போயிட்டு இருக்கும் போதே நடுவுல இருக்கட்டும், நாளைக்கு பார்கெயின் பண்ண இருக்கட்டும், திமுக கிட்ட கொஞ்சம் சீட்டு கூட கேட்க இருக்கட்டும்ங்கிறதுக்காண்டி இந்த விஜயோட அலையன்ஸுங்கிறத அப்படியே மெயின்டைன் பண்றீங்களா? இப்படி இல்லை, ஒரு கட்சிக்குள்ள, அதுவும் ஜனநாயக ரீதியாக செயல்படுற ஒரு கட்சியில், அதுவும் அதிகமான ஓவர் ஜனநாயகம் இருக்கிற காங்கிரஸில் 3-4 வகையான கருத்து இருக்கிறது சகஜம்தான், இயற்கை தான் அது. இப்போ நான் சொன்ன மாதிரி திமுகவோட கூட்டணி வச்சுக்கணும், அதான் நல்லது. இல்லை விஜய் வந்திருக்காரு, அவருக்கு ஒரு கூட்டம் கூடுது, அவரோட சேர்ந்து கொஞ்சம் கூட சீட்டு வாங்கி நிற்கலாம், ஜெயிக்கிறோமோ தோக்குறோமோ, ஜெயிச்சா சரி, கூட்டணியில் மந்திரி சபை, ஜெயிக்கலாலும் கட்சி வளரும், இது ஒரு தியரி. இன்னொன்று, ஏங்க 214 நிற்போம், இப்போ தான் நிற்கிறது, நம்ம தலைமையில், காங்கிரஸ் தலைமையில் காமராஜ் ஆட்சின்னு சொல்கிறோம், தேர்தல் வந்தால் படுத்துக்கிறோம், காமராஜ் ஆட்சின்னு சொல்லி தலைமையில முயற்சி பண்ணீங்க. அதே மாதிரி திருப்பி வந்து இன்னொரு தடவை வந்து காங்கிரஸ் தலைமையில் முயற்சி பண்ணுவோம், ஒரு தேர்தலில் தோத்தாலும் அடுத்த தேர்தலில் பார்க்கலாம், அப்படி தனியாக போனால் இன்னும் சில கட்சிகள் இதோடு வரலாம் அப்படின்னு சில பேர் சிந்திக்கிறார்கள் இருக்காங்க. ஆனால் நான் சொன்ன மாதிரி காங்கிரஸ் வந்து ஒரு மாநில கட்சி மட்டும் இல்லை, மாநில கட்சி அல்ல. மாநிலத்தில் ஒரு சட்டசபை தேர்தல், உள்ளாட்சி தேர்தல், இதுகளை மனசில் வச்சு எடுக்க முடியாது. ஆல் இண்டியா தேர்தலுங்கிறதுல மாநிலத்தில் நலனையும் பார்க்கணும், அகில இந்திய நலனும் பார்க்கணும், யார் ஆட்சியில் மத்தியில் இருக்கக்கூடாதுங்கிறத பார்க்கணும், யார் வரணும்னு பார்க்கணும். இன்னும் கட்சிக்காக பாடுபட்டுக்கிட்டு மோடியுடைய சிம்ம சொப்பனமாக இருக்கிற ராகுல் காந்தி வெற்றி பெறணும், பிரதமர் ஆகணும் அப்படின்னா அது எப்படி அவர் பிரதமராக வரலாங்கிறதையும் பார்க்கணும். இருக்கிற கூட்டணியில் வந்து 40 சீட் இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறத பிடிக்கிற மாதிரி அலையலாமா அப்படின்னு யோசிக்கணும். இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. இது ஈஸி, ஏங்க எப்போ தான் வாங்கிட்டே கொஞ்சம் குறைச்சுன்னா போனதே 25 சீட்டில் நின்னோம். நீங்கள் அடுத்த தடவை ஒரு வாதம் ஒத்துக்கலாம், ஒரு 25 சீட்டு குறையக்கூடாது. நான் இப்படி சொல்கிறத என்ன பண்ணுறாங்க சில பேர், காங்கிரஸ் 25 போதுன்னு சொல்கிறாரு, திருநாவுக்கரசே போதுன்னு சொல்லிட்டாரு அப்படிங்கிற மாதிரி. அப்படி சொல்லலை, 25 போதுன்னு சொல்லலை, 25க்கு குறையக்கூடாதுன்னு சொல்கிறேன். லாஸ்ட் டைம் வந்து 25, அது கீழே போகக்கூடாது. அதுக்கு மேலே கேட்குறோம், மேலே கிடைக்கணும். மேலே 5 கிடைக்கலாம், 10 கிடைக்கலாம், 20 கிடைக்கலாம். நம்ம 25க்கு பதிலாக 55 கேட்கலாம், 85 கூட கேட்கலாம். ஒரு காலத்தில் நின்றுருக்கோம், பாதி நின்றுருக்கோம், 76 நின்றுருக்கோம், 66 நின்றுருக்கோம், 40 நின்றுருக்கோம், அதெல்லாம் கேட்கலாம். பட் அப்போதைக்கு இருந்த கூட்டணிகள் என்னென்னா, இப்போ எவ்வளோ கூட்டணி திமுக இருக்குது. இப்போ நமக்கு திடீர்னு தூக்கி ஒரு 50 சீட்டை கூட கொடுத்தாங்கன்னா 25க்கு பதிலாக 50, நல்ல நம்பிக்கை தான், தொண்டர்கள் சந்தோஷப்படுவாங்க, நல்லது தான், காங்கிரஸும் வளரும், ரைட்டு. மீது இருக்கிற 10 கட்சி சும்மா இருப்பாங்களா? விடுதலை சிறுத்தைகள் கேட்பாங்க, கம்யூனிஸ்டுகள் கேட்பாங்க. இல்லை, இன்னைக்கு வந்து முஸ்லீம் லீக்கில் வந்து காதல் மதன் சொல்லியிருக்காரு, நாங்கள் வந்து 15 20 கேட்போம்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி எல்லா கட்சியும் 10 15 20 எல்லோரும் கேட்கலாம், உரிமை இருக்குது. அப்போ அந்த மாதிரி எல்லாத்துக்கும் 5 சீட்டு வசதிட்டு போனால் அப்புறம் திமுக 80 90 100 இறக்க முடியும். ஸோ அதனால் யதார்த்தங்கிறது ஒன்று இருக்கு இல்லையா, அது பானையில் இருந்து அத்தனை ஆப்பையில் வரும்பாங்க. அதனால் இருக்கிறதான் அள்ளி கொடுக்க முடியும், பக்கத்து ஸ்டேட்ல கடை வாங்கி எம்எல்ஏ கொடுக்க முடியாது. அப்ப யதார்த்தமா என்னங்கிறதையும் பார்க்கணும். அதுக்காக வாட்டி குறைச்சிட்டு போயிட்டே இருக்கவும் முடியாது. அதனால அதுக்கு வயா மீடியா பேச்சுவார்த்தை மூலமா மற்ற கட்சிகள் என்ன இருக்கு எவ்வளவு இருக்குங்கிறதையும் பார்த்து ஒரு கூட்டணி பேசி முடியணும். சொல்ற மாதிரி இந்த மாதிரி 3-4 வகையான கருத்து இருந்தாலும் கடைசி முடிவெடுக்க வேண்டியது ராகுல் காந்தி, கட்சியுடைய தலைமை. அவர் என்ன முடிவெடுக்கிறாரோ அந்த 3-4 வகையான கருத்துக்களும் ஒரே கருத்தாகி அந்த முடிவுக்கு கட்டுப்பட்டு காங்கிரஸில் எல்லாரும் பணியாற்றுவார்கள். அப்படி பணியாற்றினா தான் காங்கிரஸுக்கான இஷ்டம் இல்லைன்னா வெளியே போயிட வேண்டியதான். யாருக்காவது பிடிக்கலன்னா வெளியே போகல, இங்கே இருந்துக்கிட்டு அப்போ பேச மாட்டாங்க யாரும். அது நானாக இருக்கட்டும், சக்கரவர்த்தியாக இருக்கட்டும், இல்லை யாராவது இன்னொரு கருத்து சொல்கிற விஜய்கிட்ட போகணும்னு சொல்கிற ஒருத்தராக இருக்கட்டும், இப்படி என்ன கருத்து இருந்தாலும் ஒரு முடிவுக்கு முன்னாடி கருத்துக்கள் சொல்லிட்டு இருக்கலாம். முடிவான பிறகு அப்புறம் இன்னொரு முடிவு சொல்ல முடியாது. இப்ப முடிவாயிருச்சுல, திமுக காங்கிரஸ் கூட்டணி முடிவா தானே இருக்கு. இல்ல, பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்குல்ல. ஏற்கனவே இது புது கூட்டணி இல்ல, ஏற்கனவே இருக்கிற கூட்டணி. ஆக முடிவாகி நடந்துகிட்டு இருக்கிற கூட்டணி தான். இப்ப நீங்க பேசுறதுனா வெளியே போறதா, இதுல இருந்து வெளியே போனா தானே வெளியே போக முடியும். சரி, கல்யாணம் ஆகி குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்கவங்க
டைவர்ஸ் ஆனா தானே இன்னொரு கல்யாணம் பண்றத பத்தி பேச முடியும். அவன் நல்லா போய் அப்ப குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்கிற போதே இன்னொரு இதுல போய் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படி கேட்க முடியும். இன்னும் டைவர்ஸ் ஆகல, கல்யாணம் ஆகி நடந்துகிட்டு இருந்த குடும்பம் தான் நடந்துகிட்டு இருக்கு. இதுக்குள்ள குறை நிறைய சொல்லலாம். நாங்க போனோம், காரியம் நடக்கல, அங்க போனோம், அந்த வேலை கொடுத்தோம் செய்யல, அந்த இதெல்லாம் 5 வருஷத்துல சில நிறைய குறைகள் இருக்கலாம். அது தேர்தல் நேரத்துல பேசுற நேரம் இல்லை. சாதாரண நேரங்கள்ல அங்கங்க ஒரு அதிகாரி செய்யலைன்னா எம்எல்ஏ சொல்லணும், எம்எல்ஏ சொல்லலைன்னா மந்திரிகிட்ட சொல்லணும், மந்திரி செய்யலைன்னா சிஎம்கிட்ட சொல்லணும், சிஎம்கிட்ட பார்க்கறதுக்கு ஒரு அக்சசிபிலிட்டி இல்லைன்னா உங்க கட்சி தலைவர்கிட்ட சொல்லணும், சட்டமன்ற கட்சி தலைவர்கிட்ட சொல்லணும், அவங்க மூலமா தீர்வு காண முயற்சி பண்ணணும். கூட்டணிக்கு ஒரு மரியாதை இருக்கணும், அங்கே கூட்டணி கட்சியில் கொடுக்குற காரியங்களும் நடக்கணும். ஸோ இதெல்லாம் தேர்தல் நடைமுறையில் 5 வருஷத்தில் பேச வேண்டிய விஷயங்கள்லாம் தேர்தல் 5 வாரம் வச்சுக்கிட்டு இப்போ எவங்க கேட்குற மாதிரி இப்போ போய் உட்காந்துட்டு நீங்கள் அதை செய்யலையே இதை செய்யலையே அப்படின்னு பேசுகிற நேரம் இல்லை இது. இப்போ கூட்டணியில் விஜய் நம்புவது சரியா முதல்ல எப்படி பார்க்குறீங்க? இல்லை அது அந்த கேள்வி நம்புறது சரியா சரியில்லையா. ஒரு கூட்டணியில் இருந்து இப்போ நான் திமுக கூட்டணியில் இருக்கேன், விஜயை நம்புறேன்னா நம்பலையாங்கிறது பிரச்சனை இல்லை. இருக்கிற கூட்டணிக்கு விசுவாசமா இருக்கேன், அவ்வளவுதான். அது தலைமை தான் முடிவு பண்ணணும். அது தலைமை என்ன முடிவு எடுக்குதோ அதை ஏத்துக்குவோம், அவ்வளவுதான். இல்ல அப்படி ஒரு செய்தி வந்துகிட்டே இருக்கே சில பேர். அதான் நான் சொல்றேன், 3 வகையான கருத்து இருக்குன்னு சொல்றேன். ஆனா ராகுல் அதை விரும்புறாரா? இல்ல அது எப்படி ராகு விரும்பினா தான் முடிவாகி சொல்லியிருப்பாங்க. ராகு என்ன முடிவு விரும்புறாருங்கிறத இன்னும் சொல்லலையே அவரு. சொன்னாதான் அது முடிவாயிடும். அப்புறம் அதை பத்தி என்ன பேச்சு இருக்கு? ஆனா நீங்க எம்ஜிஆர் மாதிரி ஒரு நடிகர் முதலமைச்சர் ஆனதை பார்த்தவர் நீங்க. இப்ப விஜய் அதை தான் சொல்றாரு, 77 எம்ஜிஆர் வந்த மாதிரி நான் வருவேங்கிறாரு. அந்த கட்டமைப்பு விஜய்க்கு இருக்குன்னு பாக்குறீங்களா? எம்ஜிஆருக்கு இந்த பேஸ்மெண்ட் சினிமாவில இருந்து யாரும் வரக்கூடாதுன்னு வரலாம், நிறைய பேர் வந்திருக்காங்க. இவர் தான் முதல் நடிகர் இல்லை சினிமாவில் வந்தவர். சினிமாவில் வந்த எல்லாரும் முதலமைச்சர் ஆனது இல்லை, சினிமாவில் வந்த யாரும் முதலமைச்சராக ஆகாமையும் போனதில்லை. நீங்க சொன்ன மாதிரி சினிமாவிலேருந்து வந்து எம்ஜிஆர் முதலமைச்சர் ஆனார். பட் அதுக்கு காரணம் இருக்கு. எம்ஜிஆர் வந்து இன்னைக்கு உடனே படத்தை நிறுத்திட்டு 2 வருஷத்துல கட்சி ஆரம்பிச்சு அடுத்த வருஷம் ஆட்சிக்கு வரல. அவர் திமுக 49 கட்சி ஆரம்பிச்சது, 50லேருந்து அவர் திமுகவில் வந்து ஒரு பிரச்சார தூணா இருந்து முக்கிய தலைவராக இருந்து சம்பாதிச்ச பணத்தையும் செலவு பண்ணி கட்சியை வளர்த்து அவரும் எம்எல்ஏ எம்எல்சி சிறிசேமிப்பு குழு தலைவர் கட்சியில் பொருளாளர் இப்படிலாம் இருந்து கலைஞருக்கு அவருக்கு கருத்து விரட்டு வந்த பிறகு கட்சி ஆரம்பிச்சாருன்னு வந்தார். அது அவரோட யாரும் ஒப்பிட முடியாது. நீங்கள் அப்படி பார்த்தீங்கன்னா வாழ்த்து சொல்லலாம், என்டிஆர் வரலையா, அவர் அரசியல் இல்லாமல் திடீர்னு வந்தார் இல்லையா அப்படின்னு சொல்லலாம். வந்தார். அங்கேயே சிரஞ்சீவி வரலையா, அவரும் சூப்பர் ஸ்டார் தானே, அவரையும் முதலமைச்சராக வரலச்சு. யாரோடும் யாரையும் ஒப்பிட முடியாது. ஒரு எம்ஜிஆர் தான், ஒரு கலைஞர் தான், ஒரு ஜெயலலிதா தான், ஒரு காமராஜர் தான். அதோட இன்னொருத்தர் யாரும் ஒப்பிட முடியாது. அவங்களுக்கு இப்போ ரஜினிகாந்த் கூட்டங்கிறது ஒரு மாயம்மான் மாதிரி, காணல் நீர் மாதிரி பார்த்தா பெருசாக தெரியும், போனீங்கன்னா அங்கே தண்ணி கிடக்காது. அது மாதிரி ஒரு இடத்துல 50,000 பேர் கூடியிருப்பாங்க. அது உள்ளே போய் ஆராய்ச்சி பண்ணிங்கன்னா அந்த 50,000 பேர் அங்கே இருக்கிற 6 தொகுதியிலேருந்து வந்திருப்பாங்க. 6 தொகுதியை ஒன்றிய வாரியாக பிரித்து, ஒன்றியத்தில் இருந்த பஞ்சாயத்து வாரியாக பிரித்து, பஞ்சாயத்தில் இருக்கிற கிராம வாரியாக பிரிச்சுங்கன்னா கிராமத்துலேருந்து 4 பேர் வந்திருப்பாங்க, ஒரு பஞ்சாயத்துலேருந்து 10 பேர் வந்திருப்பாங்க, ஒரு பூத்துலேருந்து 10 பேர் வந்திருப்பாங்க. அந்த பூத்துக்குள்ளே 1000 ஓட்டு இருக்கும். இந்த 10 பேர் வந்ததுனால இந்த 1000 பேர் அப்படியே ஓட்டு போடுவாங்கன்னு சொல்ல முடியாது. அப்போ கீழே அது போக 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 ஆக்சுவலாக அந்த கிராமங்களில் 1000 பேர் இருக்கல எவ்வளோ ஓட்டு இருக்குது, அந்த 1000 பேருக்குள்ளே யார் வேட்பாளர். இப்போ நீங்கள் ரசிகர் மன்றத்தில் இருக்கிற ஒருத்தரை போடுறாங்க, இல்லை கட்சியில் கிடச்சிருக்க ஒருத்தரை யாரோ போடுறாரு, அங்கே யாரை போய் அவர் எதுக்கணும்? அங்கே பலமாக இருக்கிற ஒரு எம்எல்ஏ அல்லது பழைய எம்எல்ஏ, திமுக முக்கியஸ்தர், அதிமுக முக்கியஸ்தர், கூட்டணி கம்யூனிஸ்டோ விடுதலை சிறுத்தையோ மதிமுகவோ பிரபல்யமான மக்கள் தொண்டில் இருக்க யாரோ ஒருத்தர் நிற்கிறாரு. அவர் ஜஸ்ட் லைக் தேட்டர் அவங்க வந்து விஜய்க்கு வேண்டியவர்னு போய் நிற்கிறனாலே அவங்க தோக்கடிச்சு இவர் வந்து வர சொல்ல முடியுமா? 214 விஜய் நிற்க போறாரு. அவர் போடுற ஆள் தானே நிற்பாங்க. அந்த போடுற ஆளுங்க இருக்கிற ஆளுகளை விட பலமா இருக்கணும் இல்ல. இவர் என்ன கம்யூனிட்டி, அவர் திருப்பியும் மதம் ஜாதி எல்லாமே வரும், ஹைப்பர் 1000 இந்த மாதிரி 100 விஷயம் வரும். நீங்க ஒட்டுமொத்தமா குத்து மதிப்பெல்லாம் வச்சுக்கிட்டு வெளியே உட்காந்துட்டு தொலைக்காட்சியில நிபுணர்கள்லாம் வந்து பேட்டி கொடுத்துட்டு இருக்கலாம். இல்லை அவங்களுக்கு சில அப்ளிகேஷன் இருக்கும். சரி, எல்லாரும் மனுஷங்க தானே. ஒருத்தருக்கு ஒரு கட்சியை பிடிக்கும், ஒரு தலைவரை பிடிக்கும், பேரெல்லாம் சாமியாரெல்லாம் வந்து வாதம் பண்ணுறாங்க. இல்லை மனுஷங்க தானே. இப்போ எங்களும் நானும் இப்போ எனக்கு ஒரு அப்ளிகேஷன் காங்கிரஸ், நான் காங்கிரஸ்காரன். திமுக கூட்டணி எனக்கு ஸ்டாலினை பிடிக்கலாம், அல்லது நான் திமுகவில் எனக்கு ரொம்ப காலமாக நான் ஆளுங்கட்சியில் இருந்தால் கூட தொடர்பு இருக்குது. இப்படி பார்த்தீங்கன்னா வந்து விஜய் கூட நான் அவருக்கு முத அவார்டு நான் தான் கொடுத்துருக்கேன். அவருக்கு ஃபர்ஸ்ட் அவார்டு திருச்சியில் கொடுத்தேன். அவங்க அப்பா எனக்கு ரொம்ப காலம் நண்பர். எஸ்ஏசி. ஆமாம், சந்திரசேகர் ரொம்ப காலம் நண்பர் தான்.
அவருக்கு ஒன்றும் எனக்கு வேண்டாம். எஸ்ஏசி மூலமா தான் பேச்சுவார்த்தை நடக்குதுன்னா வெளியே செய்தி வருது. ஃபுல்லா கட்சி ஆரம்பிச்சிருக்காரு, அப்பாட்ட பேசுறதுல என்ன தப்பு இருக்கு? யாராவது அப்பா தெரிஞ்சவங்க அப்பாட்ட காங்கிரஸ்காரங்க பேசுறாங்க, அப்பா தெரிஞ்சவங்க அப்பாட்ட பேசுவாங்க, அவரே தெரிஞ்சா அவர்கிட்டயே கூட பேசிட்டு இருக்கலாம், அது வேற விஷயம். நான் இல்லைன்னு சொல்லல, சில பேர் போயிருக்காங்க பேசியிருக்காங்கன்னு தானே சொல்றேன், அந்த மாதிரி கருத்து இருக்குன்னு தானே சொல்றேன். எனக்கு சொல்றேன், எனக்கு வந்து நான் வந்து விஜய் மேல ஒரு ப்ரெஜுடிஸாவோ இல்லை விஜய் வந்து எனக்கு எதிரியோ, நான் வந்து விஜய்க்கு எதிராக இந்த இன்னொரு அஜித்தோ இல்லை, அஜித்தே வந்து ஒன்று எழுத்து சொல்றது இல்லையே. இப்போ அதை சொல்கிறேன், கூட்டங்கிறது நாங்கள் பேச வந்தோம். இப்போ ரஜினிகாந்த் வந்து கட்சி ஆரம்பிக்கலை. இப்போ நண்பர் ரஜினிகாந்த் ஆந்திரா போகிறாரு, கேரளா போகிறாரு, கர்நாடகா போகிறாரு, ஷூட்டிங் தான் போகிறாரு. அங்கேயும் வேலை நின்று தான் போக முடியுது, ரெண்டு பக்கம் கூட்டம் நிற்கிது. ஆந்திராவில் இப்போ ஷூட்டிங் போனார்னா, கர்நாடகத்தில் ஷூட்டிங் போனார்னா போலீஸ் பந்தோபஸ்து தான் போட்டு ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போக வேண்டியிருக்கு. சில நேரத்தில் லொக்கேஷனையை மாற்ற வேண்டியிருக்கு. அதுக்காக அங்கே போய் கட்சி ஆரம்பிச்சிடலாமா? எல்லோரும் ஓட்டு போட்டுருவாங்கன்னு ஆந்திராவிலையும் கர்நாடகத்துலேயும் தெலுங்கானாலையும் ஓட்டு வந்துடும் சொல்லலாமா? இவன் தமிழ்நாட்டிலேயே அவர் ஆரம்பிக்கலையே. ஆரம்பிச்சிருந்தா நிலைமை வேறு, அது என்ன வந்திருக்கும் வருதுன்னு உடனே அது பல்வேறு விஷயங்கள் அவர் ஆரம்பிக்கலன்னு வச்சுங்க. அனைவர் தைரியமாக ஆரம்பிச்சிருக்காரு. ஒரு கட்சி நடத்துறதுங்கிறது சிரமமான வேலை, ஒரு துணிச்சலான வேலை. ஒரு முக்கிய நடிகராக இருந்தார், நிறைய சம்பளம் வாங்கிட்டு இருந்தார், அதெல்லாம் விட்டுட்டு வாராரு. ஓகே, அதை வந்து நம்ம வந்து யாரும் அரசியலுக்கு வரக்கூடாதுன்னு சொல்ல முடியாது. கடைசியில் அல்டிமேட்டாக எஜமானர்கள் தான் மக்கள் தான் எஜமானர்கள். மக்கள் முடிவு பண்ணட்டும். ஆனால் அதுக்கு முந்தி நீங்கள் கேட்குற போது அவர் கூட்டம் இருக்குங்கிறனாலே ஒரு முடிவு சொல்கிறது, அதை அப்படி எடுக்க முடியாதுல்ல. என்னுடைய அனுபவத்தில் எனக்கு என்ன எது நியாயம்னு படுதோ அல்லது எது சரின்னு படுதோ, கட்சிக்கு எது நல்லதுன்னு நினைக்கிறேனோ அந்த கருத்தை நான் சொல்கிறேன். இல்லை இப்போ அப்படி இல்லை, உங்கள் நண்பர்கள் நிறைய பேர் போயிருக்காங்களே, செங்கோட்டையன், நாஞ்சில் சம்பத்லாம் போயிருக்காங்க. முதல் வந்து அந்த கட்சி ஒரு ரசிகர் மன்ற கட்சியா விசிலடிச்சான் குஞ்சானுங்கிற மாதிரி விமர்சனம் மாதிரி இருந்தது. ஒரு கூட்டத்தில் எப்படி நடந்துக்கணும்னு தெரியல, பொது ஒழுங்கு இல்லைங்கிற மாதிரி விமர்சனங்கள் வந்தது. இப்போ அரசியல் அனுபவம் பெற்ற உங்களுக்கு நெருங்கிய நண்பர் செங்கோட்டையனும் திமுக, மதிமுக, அதிமுக, சசிகலா என்று பயணித்த நாஞ்சில் சம்பத்தும் போயிருக்கிறாங்க. இவங்களுக்கு ஒரு ஓட் பேட்டர்ன் தெரியும்ல, இவங்களுக்கு ஒரு அந்த அனுபவம் இருக்கு. இது வந்ததுனால விஜய் கட்சி என்ன சொல்றாங்க பாத்தீங்களா, எங்க கட்சிக்கு எல்லா அனுபவம் வந்துருச்சு, செங்கோட்டையனே வந்துட்டாரு, நாஞ்சில் சம்பத்தே வந்துட்டாரு, அடுத்தும் தலைகள் வர போறாங்கிறாங்களே, இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இதெல்லாம் ஒரு வெற்றிக்கு வழிவகுக்கும்னு நினைக்கிறீங்களா? சொன்ன மாதிரி நாஞ்சில் சம்பத் நல்ல பேச்சாளர், கடுமையாக விமர்சனம் பண்ணுவார், கடுமையாக பாராட்டுவார், நல்ல பேச்சாளர், ஒன்றும் சந்தேகம் கிடையாது. அதே மாதிரி செங்கோட்டையன் நல்ல ஆர்கனைசர். இப்போ ஜெயலலிதா இருக்கும்போது மீட்டிங் ஆர்கனைஸ் பண்ணுவார், கூட போய் கூட்டங்கள்லாம் ஏற்பாடு பண்ணார், பேச்சுவார்த்தைக்கு போனார், எல்லாம் இருந்தவர் தான். அவங்க ஒரு கட்சிக்கு போயிருக்காங்க, அது கட்சிக்கு கிடைச்ச நன்மை. அந்த கட்சிக்கு போனதில் இவங்களுக்கு நன்மை இருக்குது. ஸோ இந்த ரெண்டு பேரும் போய் அங்கே மேஜிக் பண்ண முடியாது. யாருமே அது 4 பேர் இப்போ திமுகலேருந்து அதிமுக போகிறாங்க, அதிமுகலேருந்து திமுக போயிருக்காங்க, அதிமுகலேருந்து திமுகவுக்கு போனால் அதிகபட்சம் வேணால் அங்கே போய் நின்று ஜெயிச்சு ஒரு மந்திரியாக இருக்கலாம். அதிமுக ஓட்ட போகிறோம் அள்ளிட்டு போனாங்க என்னாருன்னு சொல்ல முடியாது. திமுகலேருந்து 2 பேர் விலகி அதிமுகவில் போய் சேரலாம். அங்கே இருக்க மாவட்ட மக்களுடைய ஓட்டுக்குள்ளேயோ அந்த ஜாதி ஓட்டுக்குள்ளேயோ அப்படியே தூக்கிட்டு போனார்னு சொல்ல முடியாது. அது மாதிரி தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, இந்தியாவிலேயே யாரையும் சொல்ல முடியாது. ஸோ அதில் சின்ன சின்ன சாதக பாதகங்கள் தலைவர்கள் மாறும்போது இருக்குது. அதுவே எழுச்சிக்கு மாற்றத்துக்கான காரணமாக செங்கோட்டையன் போயிட்டாரு. அதனால செங்கோட்டையன் அண்டர்ஸ்டிமேட் பண்ணல. அவர் 77லேருந்து இருக்காரு, எம்எல்ஏ இருக்காரு, 9 ஜெயிச்சிருக்காரு, அதெல்லாம் ஓகே. பட் செங்கோட்டையன் இருக்கும்போது தானே போன தடவை அதிமுக தோத்தது. கடந்த 10 தேர்தலுமே அவர் இருக்கும் போது அவர் ஜெயிச்சார்ல. இப்போ போன தேர்தலில் எடப்பாடி முதலமைச்சர் வரல, 60-70 வரும்போது இவங்கெல்லாம் இருந்தானே வந்தாங்க. அதை அவர் குறையா சொல்லணும். அந்த மாதிரி மேஜிக் பண்ண, அப்போ மேஜிக் பண்ணாலும் அப்போயே அவர் செங்கோட்டையன் போயிட்டு இங்கே போனதுனால இங்கே வந்து இவரை கொண்டாந்து விஜய் வந்து முதலமைச்சர் ஆக்கிடுவார்னா, போன தேர்தலில் அவர் எடப்பாடியை முதலமைச்சராக மேஜிக் பண்ணி ஆக்கியிருப்பார்ல. ஆச்சு. அப்புறம் இதெல்லாம் சொல்கிறேன், அவருடைய தனித்தன்மை பலம் இதெல்லாம் வந்து அந்த கட்சிக்கு பயன்படணும். அது மாதிரி மேஜிக் தான் சுருக்கமாக சொல்லணும்னா, யாரு கையிலையும் கோடி மக்களோ மொத்த ஜாதியோ மொத்த ஜில்லாவோ, தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை இந்தியாவிலேயே எந்த மாநிலத்தையும் அவருக்கு பின்னாடி எதுவும் கிடையாது. மக்கள் அதே மாதிரி தலைவர்களும் யாரும் வந்து டேக் இட் கிராண்டட்னு எடுக்க முடியாது. சூழ்நிலைகளில் ஜெயிக்கிறது தோக்கிறது பொறுத்து இருக்கு. நான் சொன்னேன், கலைஞர் தோத்தார், ஜெயலலிதா தோத்தார், ஏன் எம்ஜிஆர் நாடாளுமன்ற தேர்தலில் தோத்தார். அவ்வளவு செல்வாக்குள்ள தலைவர். நாங்கள் கூட தான் போனோம் பிரச்சாரத்துக்கெல்லாம். பார்லிமெண்ட்டில் 80க்கு நடக்கும்போது 2 இடத்துல தான் வெற்றி பெற்றோம். ஸோ மக்கள் அந்த முடிவு ஒரு ஜெகஜீவன் ராம சொன்னார். அந்த கூட்டணி வந்து காங்கிரஸ் திமுக கூட்டணி இருந்தது. மக்கள் அதுக்கு தான் ஓட்டு போடணும்னு எம்ஜிஆர் விருப்பத்துக்கு மாறா
எந்த எம்ஜிஆரை நேசிச்சாங்களோ கடவுளாக கருதுனாங்களோ அந்த கடவுள் சொன்னதுக்கு மீறி தானே ஓட்டு போட்டாங்க. 2 இடம் தானே ஜெயிச்சாரு, சிவகாசியும் கோபிச்செட்டிப்பாளையம். 2 இடத்துல ஜெயிச்சாரு. அதனால நான் என்ன சொல்றேன்னா, இதனால இந்த வெற்றி தோல்விகள் நான் அது திருப்பி சொல்றது, ஒவ்வொரு தேர்தலும் ஒரு பரீட்சை. யாரும் நிரந்தரமான மக்கள் இவருக்கு தான் போடுவாங்க, இவரை தலைவரை அப்படியே ஒத்துக்கிட்டாங்க, அல்லது இந்த ஜாதி மக்கள் இவரை ஏற்றுக்கிட்டாங்க, அல்லது இந்த மாவட்டத்தில் இவருக்கு தான் செல்வாக்கு இருக்கு, அது மாதிரி ஒன்றும் கிடையாது. இல்லை, இதுக்கு இருக்கு கொஞ்சம் 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 எல்லாத்துலேயும் ஒரு சாம்பார் மாதிரி. சாம்பாரில் இருந்து நீங்கள் கத்திரிக்காய், முருங்கைக்காய், வாழைக்காய், முள்ளங்கி, பருப்பு, அது மட்டும் இல்லை மிளகாய், உப்பு, புளி எல்லாம் போட்டு தான் சாம்பார் வரும். அதே மாதிரி ஒவ்வொரு வெற்றிக்கும் பல்வேறு காரணங்கள் இருக்கு. ஒருத்தரை மையப்படுத்தி ஒரு வெற்றியை சொல்ல முடியாது. கண்டிப்பா இது மாதிரியான நேர்காணல்லாம் உங்களை மாதிரியான ஒரு சீனியர்கள்ட்ட மட்டும்தான் நிகழ்த்த முடியும். ஏன்னா கரண்ட் அஃபேர்ஸை அந்த அரசியல்வாதிகள் நிகழ்த்தலாம். உங்களை மாதிரி நீண்ட நெடிய ஒரு அரசியல் அனுபவம், தேர்தல் அனுபவம், தமிழ்நாட்டினுடைய கிட்டத்தட்ட 4 முதலமைச்சர்களோடு பயணம் செஞ்சுருக்கீங்க. உங்களுடைய அனுபவம், அவர்களுடைய வெற்றி தோல்வி, ஏற்ற இறக்கம் எல்லாவற்றையும் பார்த்தவருங்கிற முறையில் உங்கள் அனுபவங்கள் அனைத்தையும் ஒரு சாராக பிழிந்து எந்த பதட்டமும் இல்லாமல் நிதானமாக கட்சிக்காரராகவும் பேசுனீங்க. பொதுவான ஒரு அரசியல் பகுப்பாய்வாளராகவும் பல்வேறு கருத்துக்களை நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்கு ஜீவா டுடே மூலமாக எடுத்து வச்சிங்க. ஜீவா டுடே மூலமாக உங்களுடைய நேயர்கள் இது மூலமாக இந்த கருத்துக்கள் இன்னும் ஊடகங்களில் பரவலாக போகிற போது மக்கள்கிட்ட போய் சேரக்கூடிய ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்காக நன்றி. இதில் நிறைகள் இருக்கலாம், குறைகள் இருக்கலாம் நான் சொன்னதில்லை. பட் நான் சொன்னது எதுவுமே எப்போவுமே நான் பொய் சொல்கிற பழக்கம் எனக்கு கிடையாது, இட்டுக்கட்டி சொல்கிற பழக்கம் கிடையாது. யதார்த்தமாக ஓப்பனாக பிளைனாக பேசுறது என்னுடைய செயல்முறை பண்பாடு. அதனால் சாதக பாதகம் எனக்கு நன்மையும் நடந்திருக்கு, கெடுதல் நடந்திருக்கு, அதை பற்றி நான் கவலைப்பட்டதும் கிடையாது. எப்போதும் நான் ஒரே மாதிரி தான் இருக்கேன். அந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி. வணக்கம். நன்றி சார்.